பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல்லையும் நம்ம கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து அதை குறித்து நம்ம தியானித்து பேசணும். அதை தியானித்து பேசும்போது தான், அதை குறித்து கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை குறித்து நம்ம பேசும்போது தான் நமக்குள்ள ஒரு துதிக்கிற இருதயம், ஒரு ஸ்தோத்திரிக்கிற இருதயம் வரும். புலம்ப மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அவருடைய கிருபை எவ்வளோ பெரிதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்வோம். பாருங்க, கிருபை அப்படிங்கிறது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் கிருபை. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் எப்படி நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அப்போ அவர் நம்ம கூட இருக்கிறத எப்படி விளங்க பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும். இந்த விசுவாசத்தை ஏன் இவ்வளோ தினமும் இந்த விசுவாசத்தை குறித்து படிக்கிறோம் அப்படின்னா, இந்த விசுவாசம் இருக்கிற இருதயத்துல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். பாருங்க, ஒரு ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா இந்த விசுவாசம் இல்லைன்னா அந்த உள்ளம் எப்போதும் ஒரு படபடத்து கொண்டே தான் இருக்கும். அந்த படபடப்பு இருக்கக்கூடாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் என்னத்தினால நிறைஞ்சிருக்கு? கர்த்தருடைய வார்த்தைகள்னால நம்ம இருதயம் நிறைஞ்சிருக்கும் போது விசுவாசிக்கிறவன் பதறான். பதறி பதறி அதை இதையும் நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். அப்ப இருதயத்தை விசுவாச வார்த்தைகளால, கர்த்தருடைய வார்த்தைகளால நிரப்பி வைக்கணும். இது அடிப்படை. பாருங்க, தினமும் இதை நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம், பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ விசுவாசம் உள்ள இருதயத்துல இருந்துதான் நன்றி அறிதல், கர்த்தரை துதிக்கிற துதி. முதல்ல அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். எப்படி பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொருத்தரும் விசுவாச வார்த்தைகளை பேசி பேசி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த கிருபையை குறித்து தியானிக்கும் போது ஒவ்வொருத்தரும் எப்படி விசுவாச வார்த்தைகளை பேசி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவ ஜீவியமே வெற்றியின் ஜீவியம்தான். நம்ம 100 முறை தோத்தாலும் கடைசியா நம்ம தான் ஜெயிக்க போறோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால இந்த விசுவாசத்தை நம்ம தினமும் படிச்சுக்கிட்டே இருப்போம், தினம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்னொரு ரொம்ப முக்கியமான காரியம், இந்த விசுவாசத்தை குறித்து கேட்க இப்போ நம்ம நல்ல காரியங்களை கேட்குறோம். நல்ல காரியங்களை தான் கேட்கணும், விசுவாசத்தின் சத்தியங்களை தான் கேட்கணும். விசுவாசத்தின் சத்தியங்களை கேட்கும்போது நமக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் போகும், சந்தேகம் போகும். அப்போ நல்லதை தான் கேட்கணும், விசுவாசத்தை தான் கேட்கணும். அப்போ அது கேட்கும்போது உள்ளத்துக்குள்ள போகும். அப்போ வெளியே வரும்போது விசுவாச வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரும். அப்போ நம்ம வாயில விசுவாச வார்த்தைகள் தான் வெளியே வரும். இரவும் பகலும் நம்ம இதே தான் தியானிச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய தியானமா இருக்கும். பாருங்க, இதை தவிர உலகத்தின் காரியங்களோ, டிவியில நியூஸ் பார்க்கறது, நியூஸ் பேப்பரில் படிக்கிறது, புஸ்தகங்களில் படிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை பேசணும் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் வளரவே முடியாது. அப்போ அவ்விசுவாசம், சந்தேகம் எப்படி போகும் அப்படின்னா, விசுவாசத்தை கேட்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும். இப்போ பாருங்க, கிருபை குறித்து நம்ம இந்த நாட்களில் பார்த்து வரோம், கர்த்தருடைய கிருபையை. இன்றைக்கு புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23வது வசனம். புலம்பல் 3, 22, 23 பாருங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எதுக்காக இந்த கிருபையை தியானிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் எவ்வளோ உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியே தீருவார். அதுக்காக தான் இந்த வசனத்தை படிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த காலை வேளையிலையும் அவருடைய கிருபைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தருடைய உண்மை பாருங்க, பெரிதா இருக்கிறது. அப்போ இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்கும்போது, நம்ம இன்னைக்கு காலையில நான் ஒரு மெசேஜை படிச்சேன் பாருங்க, அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொட்டது. நம்ம எதையெல்லாம் எதிர்த்து நிக்கிறோமோ அது நம்மளை அண்டவே அண்டாது. அப்போ அவ்விசுவாசத்தையும் வாயில சந்தேகமான வார்த்தைகள், அவ்விசுவாசமான வார்த்தைகளுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். பாருங்க, விசுவாசத்தை நாம் கட்டி அணைத்து கொள்ளணும். போகிறதெல்லாம் போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வளர்ந்துடும். பாருங்க,
அப்போ இந்த ஒரு உதாரணத்தோடு கூட பார்ப்போம், நல்லா விளங்கும். தானியேல் 3வது அதிகாரம் பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள தூக்கி தீக்குள்ள போட்டுடுறாங்க. 7 மடங்கு அக்கினிய அதிகப்படுத்திடுறாங்க. அவ்வளோ அக்கினி அந்த தூக்கிட்டு போய் போடுறாங்க. இவங்க 3 பேரையும் அந்த தீக்குள்ள போடுறாங்க. தூக்கிட்டு போன மனுஷங்க செத்து போயிடுறாங்க. ஆனா இவங்க 3 பேர் மட்டும் இல்ல, 3 பேர்த்தோட சேர்ந்து கர்த்தர் கூட தேவன் அவர்களோடு உலாவி கொண்டிருக்கிறார். 4 பேரா நடந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க, எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசினாங்கன்னு பாருங்க. தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்கள் தேவன், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையோ, எந்த தீயோ, எந்த அக்கினியோ, இது 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட தீ, எதுவும் எங்களை அணுகவே முடியாது. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். இப்படிங்கிற விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. நம்ம இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோமா? நம்ம வீடுகளில் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும். விசுவாச வார்த்தைகள் நம்ம மோசமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? அதுக்காக தான் இப்படிப்பட்ட விசுவாச போதனைகள். வீட்டுக்குள்ள முதல்ல நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசணும். அடுத்தது பாருங்க, 18வது வசனம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அதிகாரப்பூர்வமா பேசுறாங்க. விடுவிக்காமற் போனாலும்னா இங்க தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தீக்குள்ள போட்டாலும் போடாமற் போனாலும் நாங்க நீர் நிறுத்தின அந்த விக்கிரகத்தை, நாங்க அந்த சிலையை நாங்க வணங்கவே மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசி தப்பிச்சாங்க. அடுத்தது பாருங்க, தாவீது கோலியாத். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல வாயை திறந்து விசுவாச வார்த்தைகளை பேசும்போது எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீது எப்படி விசுவாச வார்த்தைகள், அவ்வளோ பெரிய கோலியாத்து. அவன் 46வது வசனம், 1 சாமுவேல் 17:46. கோலியாத்தை பார்த்து பேசுறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இந்த பூலோகத்துல தேவன் ஒருவர் மட்டும்தான் உண்டு என்பதை இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிற விசுவாச வார்த்தையை தாவீது பேசினாங்க. அதனால தாவீது சொன்ன மாதிரி ஒரே கல்லை விட்டு அடிக்கும் போது கோலியாத்து ஒன்றுமில்லாமல் போயிட்டா, குப்பரடிச்சு விழுந்துடுறான். தாவீதுக்கு அங்க வெற்றி கிடைச்சது. அங்க தானியேல்ல பார்த்தோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் தீக்குள்ள போடும்போது 4 பேரா நடந்தாங்க. கர்த்தர் கூட இருந்து 4 பேரும் அழகா வெளியே வந்தாங்க. அவங்களுடைய தலைமுடி கூட கருகல, அக்கினி மனம் கூட வீசல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம காலாகாலமா படிச்சு வர்றோம். இப்போ படிக்கும்போது நம்மளுக்குள்ள விசுவாசம் பொங்கி வரணும் பாருங்க. கர்த்தர் இப்படி செய்ய வல்லவர் அப்படிங்கிற அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் பேசணும். சரியானவைகளை பேசணும், சரியானவைகளை கேட்கணும். இதுதான் விசுவாசத்தின் கோட்பாடுகள் பாருங்க. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். கடைசியா இந்த வசனத்தை பார்ப்போம். யோசுவா 1:5. கர்த்தர் பாருங்க யோசுவாக்கு சொன்னது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாசம் பூரா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருத்தரும் உங்க பக்கத்துல எந்த சூழ்நிலையும், எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையும் உங்களை அணுக முடியாது.
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம வாயை திறந்து பேசணும். இப்படி வார்த்தைகளை கேட்கும் போது இதை தான் நீங்க வீடுகளில் பேசணும். பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சூழ்நிலை எப்படி வந்தாலும் நான் பதற மாட்டேன், நான் பதட்டப்பட மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கின்றன. காலைதோறும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் உண்மையுள்ளவர். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம நம்பி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்குறோம். இந்த வார்த்தைகளையே நம்ம பேசணும், இந்த வார்த்தைகளையே நம்பணும். இதையே நம்ம வாயை திறந்து பேசி பேசி இந்த மாதம் பூராவும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, வேதத்துல எழுதி நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதை அவர் நிறைவேற்றியே தீருவார். அதனால நம்ம பதட்டப்படாம சந்தோஷம் சமாதானத்தோட இந்த நாளை தொடங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை நாள் முழுவதும் உங்களை காக்கிற கிருபையாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.